அல்ஹாஜ் ஏஜே கமால் காக்கா சாஹிப் அவர்கள் கொடுக்கிறார்கள். மௌலானா எஸ்எம் ஜியாவுத்தீன் மன்பை ஹலரத் தஞ்சாவூர் காக்கா போறாங்க. இந்த வரிசை கூட உலமாக்கல், ஏன்னா மற்றவங்களுக்கும் தெரியணும் உலமாக்கல் எந்த வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நமக்கு அப்படி அந்த ஃபார்ம் வந்த பொழுது எந்தெந்த மாவட்டத்திலிருந்து முதலில் வந்ததோ அந்த ஆர்டரின் அடிப்படையில் தான் உலமாக்கல் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் தங்கள் கவனத்திற்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்து மௌலானா ஏ அப்துல் அசீஸ் நூரி ஹலரத், கோயம்புத்தூர் மாவட்டம். யார் நெக்ஸ்ட்? கும்பகோணம் மற்றும் சென்னை ஒயிட் ஹவுஸ் உரிமையாளர்கள் ஒருவர் ஜனாப் அல்ஹாஜ் ஏ முஹம்மது இலியாஸ் ஹாஜார் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். மௌலானா ஹெச் முகமது சிராஜுத்தீன் பாக்கவி ஹலரத் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மௌலானா எம்எஸ் இப்ராஹிம் அதுகம் மிஸ்பாய் ஹலரத் திருச்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சோதர் அல்ஹாஜ் கே நவாஸ் ஹனி எம்பி அவர்கள் வழங்குகிறார். மௌலானா எம் அப்துல் மஜீத் மன்பை ஹலரத் திருச்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து மௌலானா யூசுப் அலி யூசுப் ஆலிம் தாவூதி ஹதரத் திருச்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் எம் முகமது யஹ்யா ஹாஜார் அவர்கள், பிளாக் துலீப் அதனுடைய சேர்மன் அல்ஹாஜ் எம் முகமது யஹ்யா ஹாஜார் அவர்கள். மௌலானா அப்துல் சலாம் பாக்கவி ஹலரத் திருச்சி அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது. அடுத்த மௌலானா எஸ் எம் முஹிதீன் கனி இம்தாதி ஹலரத் தென்காசி அவர்கள் கண்ணியம் செய்யப்படுகிறார்கள். அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் டாக்டர் அன்சாரி சாஹிப் அவர்கள், அதீப் குரூப் அபுதுபாயுடைய சிஇஓ டாக்டர் அல்ஹாஜ் அன்சாரி சாஹிப் அவர்கள். மௌலானா அஹமது மீரான் ரியாசி ஹலரத் தென்காசி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தென்காசி அப்படிங்கிறது மாவட்டத்தின் பெயர், நம்ம சொல்றது எல்லாமே மாவட்டத்தின் பெயர், ஊர் பெயர் அல்ல. இரண்டு மௌலானா எஸ் எஸ் அப்துல் மஜீத் ரஹ்மானி ஹலரத் தென்காசி. அதைத் தொடர்ந்து மேலாள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் அல்ஹாஜ் எம் அப்துல்லா ஹாஜார் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். அப்துல்லா ஹாஜார், அப்துல்லா எம்பி எக்ஸ். அடுத்து விடுபடுதுன்னா சொல்லியிருந்த பேர் எது விடுபடுதுன்னா கொஞ்சம். மௌலானா ஷாகுல் அமீது மன்பை ஹலரத் தென்காசி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. யாருக்கு விடுபட்டிருந்தா கொஞ்சம் இல்லை, எல்லாமே பேர் சொல்லிட்டேன் நான் செக் பண்ணி. மௌலானா ஷாகுல் அமீது மன்பை ஹலரத் தென்காசி. மீரா நசரத் 2 பேருக்கு கொடுத்துட்டாங்களா? 2 பேருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேடியன் ஸ்டார் துபாயுடைய மேனேஜிங் டைரக்டர் அல்ஹாஜ் ஏ ஆபிது ஜுனைதன் அவர்கள். மௌலானா திவான் ஷா மிஸ்பாய் ஹலரத் தென்காசி. மௌலானா முகமது இஸ்மாயில் மிஸ்பாய் ஹலரத் தென்காசி.
இவர் தம்பி பேர் அவர் சொன்னீங்களா சார்? இல்லை அப்புறம் இவர் வந்திருக்காரா சார்? அப்படி இருக்காங்க பார்த்து சார். 2 பேருக்கு முடிஞ்சா மீரான சார் 2 பேருக்கு கொடுத்தாச்சு. அதனைத் தொடர்ந்து கண்ணாடியாப்பா அறக்கட்டளையுடைய ட்ரஸ்டி கீழக்கரை ஜனாப் அல்ஹாஜ் S.M. சீனாத்தானா என்ற செய்யல் அப்துல் காதிர் காக்கா அவர்கள் வழங்குகிறார். மௌலானா பீர் முகமது மிஸ்பாய் ஹலரத் தென்காசி. சொன்ன அடுத்த பேரா மௌலானா அப்துல் மஜீத் இம்தாதி ஹலரத் தென்காசி. பேர் ரிப்பீட் ஆனா சொல்லலாம். அடுத்து மௌலானா சையத் மசூத் மஹ்லரி ஹலரத் தென்காசி. அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் PSM முகமது ஹுசைன் ஹசாப் காக்கா. மௌலானா அல்ஹாஜ் A. தாஜுத்தீன் மஹசனி ஹலரத் மதுரை. மௌலானா PKN அப்துல் காதர் மன்பை ஹலரத் மதுரை. அடுத்து இந்த ஒரு நிமிஷம் நாங்கள் பார்த்துக்கிறோம். துபாய் பவர் குரூப் சேர்மன் ஜனாப் அல்ஹாஜ் டாக்டர் ஜாக்கிர் ஹுசைன் சாஹிப் அவர்கள். மௌலானா M. அபு தாஹிர் மன்பை ஹலரத் கன்னியாகுமரி. அடுத்து மௌலானா முகமது அஷ்ரஃப் அலி உலவி ஹலரத் விழுப்புரம். மௌலானா M. முகமது ஃபாரூக் மன்பை ஹலரத் கள்ளக்குறிச்சி. அடுத்து அந்நஜ்மா அல் ஃபரீதா குரூப்புடைய சேர்மன் ஜனாப் அல்ஹாஜ் டாக்டர் J.M. அபுல் கலாம் சாஹிப் அவர்கள் வழங்குகிறார்கள். மௌலானா M. முகமது சுல்தான் மாஜிதி மன்பை ஹலரத். அடுத்து மௌலானா H.M. உஸ்மான் நூரி ஹலரத் மயிலாடுதுறை. அடுத்து ஆர்டி குரூப்புடைய கோஆர்டினேட்டர் துபாய் அல்ஹாஜ் அருமை சகோதரியே முகமது தாஹா அவர்கள் வழங்குகிறார். மௌலானா அப்துல் குத்தூஸ் தாவூதி ஹலரத் மயிலாடுதுறை. மௌலானா A. அப்துல் அசீஸ் உலவி ஹலரத் கரூர். அடுத்து பொருளிலிருந்து வரைந்திருக்கக்கூடிய மௌலானா A.J. அப்துல் ரவுஃப் பாக்கவி ஹலரத் கடலூர்.
ஹசரத் யார் கொடுக்க போறாங்க? ஹசரத் மௌலானா ஏ அப்துல் அசீஸ். ஹசரத் அப்துல் அசீஸ் உலவி ஹதரத் கொடுத்தாச்சா? அடுத்து மௌலானா ஏஜே அப்துல் ரவுஃப் பாக்கவி ஹதரத். அடுத்து இந்த முடிச்சிருவோமா? இல்லை, இன்னும் முடியல. அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் ஆர் நைனார் முகமது சாஹிப், அல் அசீர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கம்பத்துடைய தாளாளர் அல்ஹாஜ் ஆர் நைனார் முகமது சாஹிப். மௌலானா எஸ்ஏ அஹமது மிஸ்மாயி ஹதரத் கடலூர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். என்னம்மா பேரா? மௌலானா எஸ்ஏ சயீத் அஹமது மிஸ்பாயி ஹதரத் ஆர்டர்ல இருக்கா? அதனைத் தொடர்ந்து மௌலானா ஏ நியாஸ் அஹமது உலவி ஹதரத் கடலூர். ஒரு பேப்பர் எழுதி தந்தாங்க. அடுத்து மீராசா இன்ஜினியர் அண்ட் கான்ட்ராக்டர் பிரைவேட் லிமிடெட் தூத்துக்குடி வேண்டிய சேர்மன் அல்ஹாஜ் பி மீராசா மரைக்காயர் அவர்கள் வழங்குகிறார்கள். மௌலானா NSM நத்தஹர் முஹியுத்தீன் இந்தாதி ஹதரத் விருதுநகர். இதுல ரெண்டு மட்டும்தான் இருக்கு. மௌலானா எஸ் தாவூது சுலைமான் ரியாசி ஹதரத் விருதுநகர். அடுத்து துபை ஷரீப் காதிர் அல்ஹாஜ் ஷரீப் காதிர் சாஹிப் அவர்கள் வழங்குகிறார்கள். மௌலானா KS ஜமாலுத்தீன் மிஸ்பாயி ஹதரத் திருநெல்வேலி. மௌலானா KS ஜமாலுத்தீன் மிஸ்பாயி ஹதரத். கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? அடுத்து மௌலானா MA சையத் இப்ராஹிம் மிஸ்பாயி ஹதரத் திருநெல்வேலி. அடுத்து தூத்துக்குடி மன்போசலா அரபிக் கல்லூரியுடைய செயலாளர் அல்ஹாஜ் F அபூபக்கர் சாஹிப் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்த பெயர் மௌலானா ஷேக் மன்சூர் மிஸ்பாயி ஹதரத் திருநெல்வேலி. அடுத்து மௌலானா KL ஷாவுல் ஹமீது நூரி ஹதரத் திருநெல்வேலி. அடுத்து வீடு பில்டர்ஸ் கன்சல்டன்ஸ் மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் அல்ஹாஜ் AMM அப்துல் ரவுஃப் நிஸ்தர் அவர்கள் வழங்குகிறார்கள். மௌலானா PS முகமது அலி மன்பை ஹலரத் தேனி. மௌலானா M முபாரக் அலி நூரி ஹலரத். இதுல முடிஞ்சிருச்சு, இதுல முடிஞ்சிருச்சு, செக் பண்ணிக்கங்க.
எந்த ஊர்? கீழக்கரை ஜனாப் முகமது ஃபஹீம் காக்கா அவர்கள். முகமது ஃபஹீம் காக்கா. மௌலானா ஏ அப்துல் ரஹ்மான் உலவி ஹதரத் புதுக்கோட்டை. அதை அழிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க. இல்லை வரல, சொல்லுங்க சார். அதைத்தான் செய்யறது யாருன்னு கேட்டுருக்காங்க, சொல்லுங்க சார். அதுதான் பேர் யாருன்னு அவங்க வரணும். அதான் இது இருக்கு. இன்னொரு பேர் சொல்லுங்க, இன்னொரு பேர் சொல்லுங்க. மௌலானா எஸ் ஹாஜா அலாவுதீன் மன்பை ஹதரத் புதுக்கோட்டை. போட்டாங்க போட்டாங்க. எங்க பிபிசி பிரைவேட் லிமிடெடுடைய சேர்மன் அல்ஹாஜ் சென்னை ஏ சையத் அகமது சாஹிப் அவர்கள் வழங்குகிறார்கள். மௌலானா ஏஎம் முகமது முஸ்தபா மிஸ்பாய் புதுக்கோட்டை. அடுத்து மௌலானா ஏ மஹ்தூம் சித்திக் நூரி ஹலரத் புதுக்கோட்டை. அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் அன்வர் நிறுவனத்தின் நிறுவனர் அல்ஹாஜ் முகமது ரஃபி ஹாஜியார் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து மௌலானா கேஎம் ஜமால் முகமது மன்பை ஹலரத் புதுக்கோட்டை. அடுத்து மௌலானா அஹமது இப்ராஹிம் மிஸ்மாய் ஹலரத் புதுக்கோட்டை. ரெண்டு பேர் வந்துருச்சாங்க மீரா சார், ரெண்டு பேர் வந்துருச்சு. யார் பேர்? கும்பகோணம் அருமை சோதரர் அல்ஹாஜ் ஹலீமா ஜாகிர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் வழங்குகிறார். மௌலானா ஏ நைனா முகமது உலவி ஹலரத் புதுக்கோட்டை. அடுத்து யாருன்னு சொல்லுங்க. மௌலானா ஷாவுல் ஹமீத் மிஸ்பாய் ஹலரத் புதுக்கோட்டை. மௌலானா அப்துல் பாரி தாவூதி ஹலரத் ராணிப்பேட்டை. மௌலானா அப்துல் பாரி அடுத்த மௌலானா குல்சார் அஹமது பாக்கவி ஹலரத் ராணிப்பேட்டை. அடுத்து மதுரை அல்ஹாஜ் யஹ்யா சாஹிப் அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். யஹ்யான் எங்க இருக்காங்க? மதுரை ஆரிஃப் ஹஸ்ரத் யஹ்யான் இருக்காங்களா? சரி, அடுத்து அல்ஹாஜ் திருநெல்வேலி எம்கேஎம் அகமது கபீர் ஹாஜியார் அவர்கள் கண்ணியம் செய்கிறார்கள். வாங்க வாங்க அக்கா செய்திருக்கலாம். பார்த்து பார்த்து ஜனாப் மௌலானா முகமது கிஃபாயத்துல்லா தாவூதி ஹலரத் ஈரோடு. இதுல நம்ம இன்விடேஷன் எதுவும் விடுபட்டிருக்காங்க. அடுத்து மௌலானா ஜெயம் ஹபீபுல்லா தாவூதி ஹலரத் ஈரோடு. கோடு போட்டுருங்க அப்பதான் வேற இன்ஜினியர். அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் இன்ஜினியர் எஸ்கே சையத் அஹமது சாஹிப்
திருநெல்வேலி. மௌலானா எஸ்ஹெச் பாசுல் அஸ்கப் ஃபாசி ஹதரத் தூத்துக்குடி. அடுத்து மௌலானா எஸ்ஹெச் முர்ஷித் அலி ஃபாசி ஹதரத் தூத்துக்குடி. அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் திருநெல்வேலி முகமது நாகிப் ஹஜ் சாப் அவர்கள். மௌலானா AW அஹமது அலி ஃபைசி ஹதரத் தூத்துக்குடி. அடுத்து மௌலானா எஸ் அப்துல் ரஹீம் ஒலவி ஹலரத் திண்டுக்கல். அடுத்து திருநெல்வேலி ஜனாப் அல்ஹாஜ் LKS மீரான் மஹிதீன் சாஹிப். நான் எதிர்பார்த்து தெரியாது. ஸ்டேஜில் இருக்கவங்க யார் விடுபட்டிருக்காங்க, கூப்பிடப்பட வேண்டியவங்க விடுபட்டிருக்காங்க. மௌலானா MI முகமது ரஹமத்துல்லா பாக்கவி ஹலரத் திண்டுக்கல். கொஞ்சம் குயிக்கா கொடுங்களேன். அடுத்து மௌலானா எஸ் அஷ்ரஃப் அலி தாவூதி ஹலரத் திண்டுக்கல். அடுத்து நெல்லை பேராசிரியர் கலந்தர் மீரான் சாஹிப் அவர்கள் கணியம் செய்கிறார்கள். மௌலானா அபு ஹனீஃபா தாவூதி ஹலரத் திண்டுக்கல். மௌலானா அபு ஹனீஃபா தாவூதி ஹலரத் திண்டுக்கல். போட்டிருப்பாங்க. அடுத்து மௌலானா முகமது இல்யாஸ் உலவி ஹலரத் திண்டுக்கல். அடுத்து பாலக்காடு முகமது இல்யாஸ் பாக்கவி ஹலரத் கண்ணியம் செய்கிறார்கள். பாலக்காடு இல்யாஸ் பாக்கவி ஹலரத். மௌலானா AS அஷ்ரஃப் அலி ரஷாதி ஹலரத் திண்டுக்கல். மௌலானா NK சொன்ன போதும் கீழக்கரை வைஸ் சேர்மன் ஜனாப் அல்ஹாஜ் ஹமீது சுல்தான் காக்கா அவர்கள்.
வரவீங்க சார். மௌலானா MM பஹாவுதீன் காசிமி ஹதரத் சென்னை. மௌலானா MM பஹாவுதீன் காசிமி ஹதரத் சென்னை. அடுத்து மௌலானா ஒய் முஹம்மது உஸ்மான் கான் ஹதரத் சேலம். அடுத்து யார்? ஜனாப் அல்ஹாஜ் கீழக்கரை ஹாஜா அலாவுதீன் காக்கா அவர்கள். இங்க இருக்காங்க. ஜனாப் மௌலானா MS அப்துல் ரஹீம் ஒலவி ஹதரத் சேலம். ஜனாப் மௌலானா KM அப்துல் சலாம் மிஸ்பாயி ஹதரத் சேலம். அடுத்து ஜமாத் உலமா சபையின் மாநில ஆலோசகர் லால்பேட்டை மன்புல்லா அரபி கல்லூரி முதல்வர் மௌலானா அல்ஹாஜ் நூருல் அமீன் மன்பை ஹதரத் அவர்கள். மௌலானா M முஹம்மத் சாதிக் பாக்கவி ஹதரத் சேலம். மௌலானா SMM அஹ்மத் இப்ராஹிம் இஸ்மாயி ஹதரத் ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்ட அரசு காசி மௌலானா சலாஹுத்தீன் ஃபாசில் உமரி ஹதரத் அவர்கள் இப்பொழுது கண்ணியம் செய்கிறார். மௌலானா M முஹீதீன் அப்துல் காதர் ஜமாலி ஹதரத் ராமநாதபுரம். ரெண்டு பேர்த்துக்கு ஃபைனலாக நீங்கள் போயிருக்கீங்க, கடைசியாக நிறைவு செஞ்சிருந்தாங்க. மௌலானா SS அப்துல் காதிர் மன்பை ஹதரத் ராமநாதபுரம். அடுத்து நமது மாநில ஜமாத் உலமா சபையின் துணை பொதுச் செயலாளர் இலியாஸ் ரியாசி ஹதரத் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். M மௌலானா முஹம்மது அபு சாலிஹ் மன்பை ஹதரத். ஆமாம், முஜீப் ஹசரத் ஒவ்வொருத்தர் இலியாஸ் ஒருத்தர் அடுத்தடுத்து வரும் ஒரு ஆளுக்கு. அடுத்து ஜமாத் உலமா சபையின் மாநில துணைத் தலைவர் கம்பம் அலாவுதீன் மிஸ்பாய் ஹதரத் அவர்கள். சொல்லி பேர் மௌலானா SS அப்துல் காதிர் மன்பை ஹதரத். खालिक இல்ல ஹசரத். மௌலானா ஃபர்ஸ்ட் மௌலானா M முஹீதீன் அப்துல் காதிர் ஜமாலி ஹதரத் கொடுத்தாச்சா? அதுக்கு அடுத்து மௌலானா SS அப்துல் காதிர் மன்பை ஹதரத் ராமநாதபுரம் கொடுத்தாச்சா? மௌலானா M முஹம்மது அபு சாலி மன்பை ஹதரத் ராமநாதபுரம் கொடுத்தாச்சா? சொல்லவே இல்லை. மௌலானா அப்துல் காலிக் மன்பை ஹதரத் இப்ப கொடுக்கறது யாரு? நெக்ஸ்ட் அலாவுதீன் இனிமே பேர் சொல்லணும்.
கம்பம் அலாவுதீன் ஹசரத் அவர்கள் யாருக்கு? கம்பம் அலாவுதீன் ஹசரத். மௌலானா எஸ் அப்துல் கனி மன்பை ஹதரத். பேர் சொல்லிடுறோம். கூப்பிட்டோம், அவங்க அந்த நேரத்தில் இல்லை. மதுரை ஜனாப் அல்ஹாஜ் யஹ்யா ஹஜார் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார். மௌலானா PM முகமது யூசுப் ஜமாலி ஹதரத். கொடுங்க. அடுத்து ஜமாத் உலமா சபையின் மாநில துணைத்தவர்கள் ஒருவர் சேலம் M அபு தாஹிர் பாக்கவி ஹலரத் அவர்கள். நிறைவாக மௌலானா டாக்டர் PS சையத் மசூத் ஜமாலி ஹலரத் சென்னை அவர்கள் செங்கல்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேற யாருக்கும் ஹிதமத்தில் இருக்கவங்க விடுபடலை இல்லை? ஒன்று எப்படி இருக்கும்? முடிஞ்சிருச்சா? வேற யாரும் இருக்காது? திரும்ப திரும்ப கேட்டான். எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? இல்ல, அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாருக்கும் வந்துருச்சான்னு கேளுங்க. அங்க யாருக்கு விடுபட்டு இருக்கா? வரக்கூடாது, வரக்கூடாது. நம்பர், அவங்க நம்பர் சொல்லுங்கம்மா. முஜீபஸ்ராஜ் அவங்க நம்பர் சொல்லுங்க. முஜீபஸ்ராஜ் யார் விடுபட்டு இருக்கு நம்பர் சொல்லுங்க. ஐம்பது சொல்லியாச்சு. ஹாஜா அலாவுதீன் மன்பை ஹலரத் தானே? 50 யார்? அது பேர் சொல்லப்பட்டிருக்க இல்ல? பேர் மாறி இருக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுல்ல பேர். நம்முடைய தலைவர், மாநில தலைவர் ஹசரத் அவங்க நிறைவாக மௌலானா எஸ் ஹாஜா அலாவுதீன் மன்பை ஹலரத் புதுக்கோட்டை அவர்களுக்கு வழங்குகிறார். ஹசரத் கொடுக்கணும்னு இருக்கு, அவங்க வேணாண்டாலும் முடியாதுல்ல. இதுல ஒரு 10 பேர் வர முடியலை, விடுபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்ஷால்லா நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பு அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் ஹசரத் தலைவரை பாருங்க, இன்ஷால்லா இது பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வர்றோம். இப்பொழுது கௌரவம் செய்யப்பட்ட கண்ணியமிகுந்த உலமாக்களின் சார்பாக ஏற்புரை, அதனைத் தொடர்ந்து நம்முடைய புரவலர்களுடைய பிரதிநிதிகளாக அவர்களின் சார்பில் ஒரு 2-3 பேர் ஒரு சில மணித்துளிகள் வாழ்த்துறை வழங்க, அதற்கடுத்து துஆவோடு இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் நிறைவு பெறும். கௌரவிக்கப்படும் முதுவரும் ஆலிம்கள் சார்பாக சென்னை கீழக்கரை புகாரி ஆலிம் அரபு கல்லூரியின் முதல்வர் மௌலானா அல்ஹாஜ் டாக்டர் PS சையத் மசூத் ஜமாலி ஹலரத் அவர்கள் ஏற்புரை வழங்குகிறார். இந்த சபையில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது நினைக்கக்கூடாது.
இது ஒரு இபாதத். இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், ஒரே ஒரு ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதிக்குல் அமீன், என்றும் பொய்யுரைக்காத நாயகத்தினுடைய அருள் வாக்கு. மா அக்கரம சாபுன் ஷைஹன், ஒருவர் வயது முதிர்ந்த காரணத்தினால் ஒருவரை கண்ணியம் செய்கிறார், வேற எந்த காரணமும் இல்லை, அவர் வயதிலே முதிர்ந்தவர், அதுக்காக கண்ணியம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு 2 கண்ணியத்தை தருகிறான். வாழ்க்கையில் என்றும் பொய்யுரைக்காத நாயகத்தினுடைய அருள் வாக்கு இது. வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு 2 பாக்கியத்தை தருகிறான். ஒன்று, அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருகிறான், எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. 2வது, அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு கண்ணியம் செய்பவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதனால இது ஒரு சாதாரணமானதல்ல. வயதானவர்கள் மாத்திரமல்ல, இவங்க உலமாக்கள் 40 வருஷம் 50 வருஷம் தீனுடைய சிறுமை செய்தவர்கள். அதனாலே இதில் அமர்ந்திருப்பது எல்லாமே பாக்கியமானது தான். இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் சிறிது நேரம் பேசினதுக்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளர் டாக்டர் அனுர் பாஷா அவர்கள் ஹஸரத் அவர்கள் சொன்னதைப் போல வந்த பிரமுகர்கள் எல்லாருமே பேச்சாளர்கள் தான். வந்த பிரமுகர்கள் எல்லாரையும் பேச விட்டால் எல்லாரும் பேச்சாளர்கள் தான். ஆனால் அவர்கள் சார்பாக 1-2 பேர் சில நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசி நிறைவு செய்வார்கள். ஒரு நல்ல துவா ஓதிட்டு தான் நம்ம போகணும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். கண்ணியமிக்க இந்த சபையின் தலைவர் அவர்களே, ஜமாத்துல் உலமாவுடைய நிர்வாகிகளே, இங்கே சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற முதுபெரும் உலமாக்களே, புரவலர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற சமுதாய பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதுபெரும் ஆலிம்களை கண்ணிய செய்வோம். இந்த அற்புதமான சிந்தனை எங்கிருந்து வந்தது? உண்மையிலேயே இப்படி ஒரு சிந்தனை ஒரு சில உள்ளங்களில் வருமானால் அந்த உள்ளத்தினுடைய இஹ்லாஸை போற்ற வேண்டும். முதுபெரும் ஆலிம்களை கண்ணியம் செய்வது அல்லாஹ்வும் ரசூலும் தான். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் ஆலிம்களை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை ஆலிம்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொன்னான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை இல்லை. அதற்கு யார் சாட்சி? அல்லாஹ்வே சாட்சி. ஷஹிதல்லாஹ். அதற்கு அடுத்து அந்த இறைவனுடைய ஒருமைப்பாட்டிற்கு யாரை சாட்சியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் தெரியுமா? வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். மலாயிகத்துமார்களையும் ஆலிம்களையும் அந்த இறைவனுடைய ஏகத்துவத்திற்கு சாட்சியாக ஆக்கி வச்சிருக்கார். எவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கார் தெரியுமா? இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல இமாம் குர்துபி அவர்கள் சொல்றாரு, உலக மக்கள்ல சிறந்தவர்கள் யார்? ஆலிம்கள். மார்க்க கல்வி பெற்ற பெருமகனார்கள். அவர்களை தவிர அவர்களை விட உயர்ந்த சிறப்பு மிக்கவர்கள் யாரும் இல்லைங்கிறார். ஏன்? அப்படி உலமாக்களை விட சிறப்பு மிக்க மனிதர்கள் இருந்திருந்தால் இங்கே அல்லாஹ் தன்னுடைய ஒருமைப்பாட்டிற்கு சாட்சியாக கொண்டு வந்த அந்த உலமாக்களோடு சேர்த்து அவர்களையும் சொல்லியிருப்பான். ஆகையினால இறைவனுடைய ஒருமைப்பாட்டிற்கு சாட்சியாக விளங்கக்கூடியவர்கள் ஆலிம்கள். தாவூஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மின சுன்னதி ஐ யுவக்கர அர்பா. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து 4 பேர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் ஒன்று. யாரு? அல் ஆலிம் து ஷைபா,
ஆலிம், அடுத்து வயது முதிர்ந்தவர்கள், அதற்கு அடுத்து சுல்தான் ஆட்சியாளர், அதற்கு அடுத்து அல் வாலித் பெற்றோர். ஆக ஜமாத்துல் உலமா இன்று இந்த முதுபெரும் ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக ஒரு கல்லில் 2 மாங்காயை பெற்றுள்ளார்கள். ஒன்று ஆலிம்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், அதற்கு அடுத்து துஷைபா வயது முதிர்ந்தவர்களை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து. وعن ابي موسى الاشعري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان من اجلال الله اكرام ذي الشيبه المسلم وحامل القران. அற்புதமான ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வயது முதிர்ந்தவரை கண்ணியப்படுத்துவதும் குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்ற ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதும் இறைவனை பெருமைப்படுத்துவதாகும். அப்படியானா அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கு இந்த ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும், முதியோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியா நம்ம ஜமாத்துடைய தலைவர் அவர்கள் என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க, நீங்க சொன்ன ஹதீஸ் ஆங்கிலத்தை சொல்லியிருக்க அப்படின்ட்டு. இட்ஸ் ஃப்ரம் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேஸ் இன்ன மின் இஜ்லாலில்லாஹ். இஃப் யூ வாண்ட் டு மேக் pride of Allah, if you want to praise Allah, if you want to make the honor of Allah, you have to ikramu this shayba wa hamil Quran. You respect the elder and the hamil Quran alim. So it means the praising or giving respect to the elders and alim is a process of ikramillah, process of making the Allah's pride. So it's a very great honor. ஆகவே ஆலிம்களையும் அதே போன்று வயது மூத்தவர்களையும் கண்ணியப்படுத்துவது இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. பல ஹதீஸ்கள் நீங்க கேட்டீங்க. அதே போன்று சஹாபாக்களுடைய வழிமுறை இன்று இங்கே கூறப்பட்டது. ஸைத் பின் சாபித் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வாகனத்தில் ஏறும்போது, உங்களுக்கு தெரியும் வாகனத்தில் ஏறுவதற்கு ஒரு சங்கி தொங்கும், அந்த சங்கினுடைய கீழே ஒரு பெடல் இருக்கும், அதை காலை தூக்கி வைக்கணும். அப்படி செய்யும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அங்கே வந்து அந்த பெடலை பிடிச்சிக்கிட்டாங்க ஸைத் பின் சாபித் சௌரியமாக ஏறுவதற்காக. அப்படி அவர்கள் ஏறும்போது என்ன ஆகும், தன்னுடைய கால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய கரத்தில் படும். உடனே சொன்னார்கள், லா தஃபால் இப்னு அப்பாஸ் இப்னு அம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரின் சிறியதாப்பனுடைய மகனை இதை செய்யாதீங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஹாக்கதா உமிர்னா அன் நுவக்கிர உலமாஅனா, இப்படித்தான் உலமாக்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம், அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறோம். பின்பு அவர்கள் ஏறிய பின்பு உடனே ஸைத் பின் சாபித் என்ன செய்தாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சிறியதாப்பனாருடைய அப்பாஸுடைய மகனாகிய இப்னு அப்பாஸ் அவருடைய கைகளை பிடித்துக்கிட்டு முத்தமிட்டார்கள். அப்ப சொன்னார்கள், வஹாக்கதா உமிர்னா அன் நஃஅல பி அஹ்லி பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்களை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் அறிவுரைப்படுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்து இந்த ஜமாத்துல் உலமா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேவையை செய்திருக்கிறது.
தமிழகத்தில் உள்ள மூத்த உலமாக்களை ஒன்று சேர்த்து அவர்களை கண்ணியம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தகப்பாய் கட்டியிருக்கிறார்கள். இது பிரம்மாண்டமான ஒரு கௌரவிப்பு. இது மட்டுமல்லாமல் இந்த உலமாக்களுக்கு ஒரு பொற்களி வழங்கி இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பெரும் பேரு. இங்கே பார்க்கிறோம், மூத்த உலமாக்கள் ஏராளமாக மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். 86 பேர்கள். அதில் எத்தனை பேர் வயது முதிர்ந்தவர்கள், தள்ளாதவர்கள், எத்தனை பேர் வாழ்வாதாரமின்றி கஷ்டப்படக்கூடியவர்கள், எத்தனை பேர் ஆதரவில்லாமல் தனிமையாக விடப்பட்டவர்கள், நடக்க முடியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த பொற்களி உண்மையிலேயே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். உண்மையிலேயே இந்த ஜமாத் உலமா செய்திருக்கின்ற இந்த பணி மிகப்பெரிய பணி. அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை அருள்வார் என்று நான் இந்த நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர், கண்ணியத்துக்குரிய தலைவர் ஹாஜா ஹசரத் அவர்கள் சொன்னது போன்று, இங்கே சிறப்பு செய்யப்பட்ட ஆலிம்களுக்கு மத்தியில் சாதாரணமாக வாழ்வாதாரம் பெற்றவர்கள், பொருளாதாரத்தில் கஷ்டமில்லாதவர்களும் இருக்கலாம். அவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் எண்ணி பார்த்தபோது எனக்கு நினைவு வந்தது உஸ்மான் இப்னு அஃபான் அல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொன்னான வாக்கு. உங்களுக்கு தெரியும், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவர்கள் கனியாகவே இருந்தார்கள், செல்வந்தராகவே இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்போது உடுத்த சீலையோடு வந்தார்கள். அங்கே ஜீரோவிலிருந்து தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்து மல்டி மில்லியனர் ஆனார். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய வியாபார காஃபிலா 700 ஒட்டகத்திற்கும் அதிகமான ஒட்டகங்கள் சுமையாக கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் சரக்குகளை. அப்படி கணக்கு பார்த்தா ஒரு ஒட்டகத்தினுடைய வியாபார சரக்கு இன்றைய காலத்தில் உள்ள சரக்கு குட்ஸினுடைய ஒரு கேரேஜாக. அதை கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 50 குட்ஸ் ரயிலுக்கு குட்ஸ் ரயிலுடைய அளவுக்கு சரக்குகள் இருந்தன. அவ்வளவு பெரிய வியாபார மல்டி மில்லியனர். அவர்கள் அன்றைக்கு சம்பாதித்த அந்த சொத்தை இன்றுள்ள பெல்கிரேட்ஸினுடைய சொத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது மலை, இது மடு. அப்படிப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்தார்னா, கடைசி காலத்தில் ஒரு வசியத் செய்தார். என்ன வசியத்து? என்னுடைய செல்வத்தில் இருந்து பத்ரு சஹாபாக்கள் யாராவது உயிரோடு இருந்திருந்தா அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சொத்திலிருந்து 400 தீனார் கொடுங்க, பொற்களி கொடுங்கன்னு கொடுத்தார். இந்த பொற்களியை எல்லாருக்கும் வழங்கும் போது உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களும் வாங்கிக்கிட்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கனி. அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுக்கு ஏங்க இந்த பணம், உங்கள்ட்ட தான் ஏராளமாக இருக்கு, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான. அப்போது சொன்னார்கள், இன்ன மால அப்துர் ரஹ்மான் ஹலாலுன் சஃபுன். இன்ன மால அப்துர் ரஹ்மான் ஹலாலுன் சஃபுன் வ அன்ன தஅமத மின்ஹு ஆஃபியத்துன் வ பரக்கத்துன். அப்துர் ரஹ்மானுடைய ஆளுடைய செல்வம் இருக்க ஹலாலானது, அது ரொம்ப பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான அந்த செல்வத்தை நுகர்வது, அதை அனுபவிப்பது பரக்கத் ஆஃபியா என்றார். அதுபோன்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்று பொற்களி பெற்ற பாராட்டப்பட்ட உலமாக்களுக்கு இந்த பொற்களி ஆஃபியத்தாகவும் பரக்கத்தாகவும் ஆகட்டும் என்று கூறிக்கொண்டு இறைவனை இறங்கிக் கொண்டு இந்த ஜமாத் உலமா சபையினுடைய தலைமைக்கும் அதனுடைய செயல் வீரர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக துணையாக நின்ற புரவலர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா பெருமக்களுக்கும் இந்த மதிப்பு செய்யப்பட்ட கௌரவம் செய்யப்பட்ட ஆலிம்கள் சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றியையும்
துஆவையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
73 வயதில் தங்களுடைய இறைவனை சுமார் அரை நூற்றாண்டில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலய பொதுமக்களை கௌரவிக்கின்ற நிகழ்விலே பங்கேற்பதிலே பெருமை கொள்கின்றேன். பலரும் இங்கே சொல்லியதைப் போல ஆலயங்கள் குறித்து பெருமையாக பேசுகின்றோம், பெருமையாக சிந்திக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ பெரிய அளவில் நாம் கவலைப்படுவதில்லை என்பது அப்பட்டமான உண்மை. வெறும் சில ஆயிரங்களுக்காக அவருடைய வாழ்க்கை நமக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் மனிதர்களுக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு புறாவை முழுமையாக மரணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்கள். அந்த மனப்பாட சக்தியை ஏற்படுத்தும் சக்தி இருந்தால் ஒரு ஐஏஎஸ் அந்த படிப்பு ஆயிரத்தி ஆற்றல் கொண்டவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நீரையும் நமக்கு கற்றுத்தந்து நம்முடைய சிறார்களுக்கு உதவி தந்து இன்றைய சமுதாயம் பிற மதிக்கப்பட்ட அளவில் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆன்மீகம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் பொறுத்து ஒரு சில மாணவர்களுக்கு முன்பு நான் நம்முடைய சமாஜ்வாதிகளுடைய தலைவர் ஒரு சில நம்மளுக்கு கூட கலந்து ஆலோசித்த சில விஷயங்களை யோசித்தோம். ஆனால் இன்னும் கூட அது யோசனை அளவிலே மனத்தோடு ஒத்துழைப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய அத்தனை பேருக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தான் நிச்சயமாக இதை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் அசரத்துகளை அடைகின்ற நிலைமையில் தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் ஒரு சர்ச்சையிலோ அல்லது மற்ற இடங்களிலோ அடுத்த மாநிலங்களிலிருந்து அவர்களை கூப்பிடுகின்ற நிலைமையில் ஊப்பியிலிருந்தும் பீகாரிலிருந்தும் ஒரு அசரத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்கின்ற பயணத்தை காரணம் நமக்கு உறுதி தெரியாது. நம்ம தாய்மொழியாக தமிழை
சமாளிக்கின்ற ஒரு முடிவை நம்மிடத்தில் யார் தெரிவிக்கிறது? அவர்களும் கண்ணியமாக வாழ்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிட்டால் இந்த ஆபத்தை நாம் உணர்கின்ற அந்த செய்தியை நாம் அழுத்தமாக இந்த இடத்திலே வந்து அனைவரும் கூடி அதற்கான தீர்வை உருவாக்க ஆலயத்தில் ஒரு காலத்தில் இருந்த கண்ணியத்தோடு அவர்கள் வாழ வழி செய்ய இறைவன் வழியாக வாழ்க்கை வேண்டியவராக வாய்ப்பு வருகின்றேன். நன்றி. அஸ்ஸலாம். அவர்கள் சார்பாக அதை தொடர்ந்து சில நிமிடங்கள் அன்புரை நிறுவனத்தின் நிறுவனர் ரஃபீக் அவர்கள் வாழ்த்துக்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم إنا ونعشر أمورنا وعلينا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. சபைக்குரிய ஜமாஅத் உலமாவின் தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் ஏனைய உலமாக்களிடையே பெருகுவதை சொல்வதே உலமாத்தை சந்தை செய்த நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாதிரி ஒரு மஜ்லிஸில் நாம் ஒன்று சென்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் எந்த நல்லதான காரியங்களையும் நடைபெறுவதில்லை. ஒன்றுடைய நோக்கம் பார்ப்பது மிக உயர்ந்த நோக்கம் ஒவ்வொரு மூமின்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய தவறில் தான் நாம் ஒவ்வொரு மூமினுடைய ஈமான் என்பது அமானத். இந்த அமானத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ் தஆலா ஒரு உம்மத்துக்கு கொடுத்த பெரிய அருட்கொடை. அவருடைய தியாகங்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்க ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு மூமினுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே எவ்வளோ மக்கள் பல சிரமத்துல, பல துக்கத்துல, பல கஷ்டத்துல உணர்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த அமானத்தை நிறைவு செய்வதை எந்த உண்மையிலே ஒரு முன்மாதிரி மஜ்லிஸ்ல என்னுடைய லைஃப்ல நான் வாழ்க்கையில நடந்திருக்கேன். மிகப்பெரிய உலகத்தில் ஒரு தாக்கத்தோட ஒரு மகிழ்ச்சியோட நான் இங்கு சென்றிருக்கிறேன். உலமா குழந்தைகள் மூத்த உலமாக்களை கண்ணியப்படுத்துறது, ஏனைய உலமாக்களுடைய ஹக்கை பற்றி கவலைப்பட்டு அவங்களை சந்தோஷமாக அவங்கள பணி செய்வதற்கு தூண்டுறதெல்லாம் இந்த சமுதாய செல்வந்தர்களுடைய மிகப்பெரிய அமானியமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் அவங்களுக்கு அல்லாஹ் தீன் முறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ஒரு பக்கம் இந்த அடுத்த பக்கம் அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து இந்த தீனை பாதுகாப்பது மிகப்பெரிய பொறுப்பாக கொடுத்தது. ரெண்டு சாரார் ஒன்று சேர்ந்து உழைப்பு செய்யும் போது ஒவ்வொரு முப்பினுடைய ஈமான் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க. இந்த பெருமக்களை கபூல் செய்து வருவானாக. இந்த உலமா குழந்தைகள் இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துட்டீங்களா, தமிழகம் இன்னைக்கு பார்க்கல அதிகமான ஷார்டேஜ் பார்க்க உலமக்கள் தான்.
உலமாக்களுடைய ஷார்டேஜ் இன்னைக்கு நாலு நாள் பெருகி கொண்டே இருக்கு. அதனால நம்ம எல்லாம் கவலைப்படணும். நம்ம பிள்ளைகளையும் உருவாக்கணும். தீன பார்க்கறதை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு செல்வங்களும் சரி கவலைப்படுறது. தன்னுடைய குடும்பத்தில் ஆளுநர்கள் உருவாக்கப்படுறது, தீன் பாதுகாக்கப்படுறதுக்கு எல்லாரும் இந்த ஒத்துழைப்பு உழைப்பு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம கவலைப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் பூர்வமாகக்கூடிய அவங்களுடைய எல்லா நிலையிலையும் அவங்கள மேன்மைப்படுத்தி அவங்களுக்கு நிறைவான ஈமானை நோய்களாக வாழ்க்கை ரிசல்ட் அபிவிருத்தி நீண்ட ஹயாத்தை அந்த தீரை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக் தரணும். இதற்காக உதவி செய்த எல்லா செல்வந்தர்களுடைய அல்லாஹ் மென்மேலும் அவர்களை கண்ணியப்படுத்தி அவருடைய தேவைகளை அவங்களுடைய வாழ்க்கையில சிறப்புகள் அல்லாஹ் உண்டாக்கி தர வேண்டும் என்று வாசியதாக வாய்ப்பு வைத்திருக்கிறேன். வாசனாக இருந்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவாக கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுகளை நாம் எல்லாம் இந்த நல்ல நிகழ்வுகளை கர்நாடக மாநிலத்தினுடைய தலைவர் நாம் அனைவரும் அறிவிக்கப்பட்ட பகுதி கர்நாடக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் நாம் அனுபாஸ் அவர்கள் பொருளாளர் பகுதி உள்ளிட்ட துணை பொதுச் செயலாளர் சபையுடைய நிர்வாகிகள் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய உறவாளர்கள் இங்கே உரையாற்றி செல்லக்கூடிய நாடாளுமன்ற மூணாம் மேலவை உறுப்பினர் அன்பு சோதரியம் அப்துல்லா உறுப்பினர் இங்கு வரை கொண்டிருக்கிற நாம் அனைவருடைய என்னுடைய அன்புடைய பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை சமுதாயத்தினுடைய உறவாளர்கள் மிகுந்த ஒரு மன நிறைவோடு ஒவ்வொருவரும் உலகங்களை ஆளுநரை கண்ணீர் செய்து கலந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பணிகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு சகோதரர் பிளாக் குழுவினுடைய தலைவர் முகமது எகியா அவர்கள் நேற்றிலிருந்து திறந்து வைக்கிறார். ஒரு மாதத்திற்கு மேலாக நம்முடைய கமல்காக இடத்திலேயே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உபயோகித்து அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அமெரிக்காவோடு இதற்காக நோபல் குழுவினுடைய தலைவர் செய்திருக்கிறார்கள். எப்போதும் உலமாக்களை நேசிக்கக்கூடிய வாரிவாய் அவருடைய அத்தனை ஒரு மனநிறைவோடு நிகழ்வை சிறப்பில் கொண்டிருக்கிறார். இது ஒரு முன்மாதிரியான நிகழ்வு. உலமாக்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஏதோ அவர்களை கண்ணியப்படுத்துவது நன்மை சமுதாயத்துடைய பொறுப்பு கடமை என்பதை உணர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. 6வது நிகழ்வு சமுதாயத்தில் இன்றைக்கு உலமாக்கள் மீது ஒரு கவலை புறவர்கள் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஏதோ இந்த நிகழ்விலே 50 ஆண்டுகளுக்கு மேல் மார்க்க பணியாற்றிய 73 வயது கடந்த ஆளுநர்களை உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்பதோடு தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து உலமாக்களுடைய நிலையை குறித்து பொருளாதாரத்தை வந்து கவலை வரக்கூடிய ஒரு சமுதாயமாக சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலமாக்களை அந்தந்த முகலாவில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் எந்த அளவு கண்ணியப்படுத்த முடியும், இன்றைக்கு அவர்களுடைய தேவையை எப்படி நிறைவேற்றுவது
தங்களுடைய குடும்பம் நடத்துவதற்கு நாம் எவ்வளவு செலவு செய்து கொண்டிருக்கிறோம், அவங்களுடைய ஊரிலே விளையாடக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தால் அவர்களால் செலவு செய்ய முடியும், அவருடைய பிள்ளைகளை அறிவிக்க வேண்டும், மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தேவையை போல் நகரங்களில் வருவாக இருந்தால் கிராமங்களில் வருவால் அந்த பகுதிக்கு ஏற்றான அந்த சம்பளத்தை அந்த நிர்வாகத்தில் கொடுக்க வேண்டும். அப்படி குறைவான சம்பளங்களை கொடுக்கிற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்முடைய புறவலர்கள் சாவல் செய்யாங்கலாம். அங்கே அவர்கள் அந்த உணவாக்கக்கூடிய குறைவான ஊதியத்திற்கு கூடுதலாக கொடுப்பது திட்டம் அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப பணியை செய்த ஆரம்ப கல்லூரிகளுடைய கல்வியாளர் இருக்கக்கூடிய மதரசாக்களை வளர்ந்த தலைமுறைக்கு பார்க்கக்கூடிய கற்பித்திருக்கக்கூடிய சிறந்த முறையில் எழுத்துக்கள் மூலம் சொற்பொழிவுகளும் இந்த சமுதாயத்தை பணியாற்றக்கூடிய கண்ணியமிக்க உருவாக்கத்தை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். இது ஏதோ இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய உதவியோடு தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சமுதாயத்தினுடைய உறவுகளுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து உணவகங்களுக்கு இது போன்ற அவர்களை கண்டிப்படுத்தக்கூடிய செய்ய வேண்டும் என்று சமுதாயத்தினுடைய உறவுகள்லாம் ஒன்றிணைய ஒரு நிலையை பார்க்கின்ற சபா எல்லோரும் இணைந்து இந்த பணியை தொடர்ந்து செய்வோம். அப்படி சமுதாயத்தினுடைய நலனிலே ஒரு மிகுந்த அக்கறையோடு தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு பேரவையாக கொண்டாடும் சபை இருக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அதற்கு எதிர்மறையாற்றக்கூடிய ஒரு பேரவையாக கொண்டாடும் சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய மிக தலைவர் தேர்தல் அதனுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமூக பொறுப்போடு பல்வேறு நிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா அவரோடு சமுதாய உடைமைகள் சமுதாயங்கள் எல்லா நிலையும் பொருளோடு இருப்பார்கள். நம்முடைய அத்தனை ஒவ்வொரு ஆணையங்களும் இந்த சமுதாயத்திற்கு பொருளோடுக்காக துவா செய்ய நன்றிகளை காட்டலாம். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லணும். இந்த நிகழ்வுக்கு சில சகோதரர்கள் அழைப்புகள் மிக தவிர்க்க முடியாத காரணம் தான். ஆனால் இந்த நிகழ்வுக்காக அருள்வாழ்வர்களை மிக முக்கியமான ஒருவருக்கு சொல்வார்கள். மௌலூரில் இருக்கக்கூடிய சேர்ந்த சுவாமி அவங்க நிர்பந்தமாக இருக்காங்க. உதாரணத்துக்காக இது போன்று மலேசியா அவர்களுக்கும் நாம் சொல்லியிருந்தால் அவருடைய அவர்களுக்கு கிடைப்பதற்குள்ளான ஏற்பாடு செய்யணும். இப்பொழுது நன்றிகளை எங்களது ராமதாஸ் செயலாளர் அதை தொடர்ந்து சுத்தமான மிக முக்கியமாக அவங்களும் தொடர்தாக மிக முக்கியமான நன்றி.
மூத்த உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம் என்ற ஒற்றை வார்த்தையினுடைய மாபெரும் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி மாநில உலமா சபையின் ஏற்பாட்டின் பேரில் ஆரம்பத்தோட நிகழ்வான இந்த நிகழ்வை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகரில் நடத்த வேண்டும் என்று உறவினர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றாவதும் அதிகமாக தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய உறவாளர்கள் மீது அதிகம் நேசம் கொண்டிருக்கக்கூடிய நட்பெயரை பெற்ற உறவாளர்கள் ஆசைப்பட்டதின் காரணமாக மாநில உலமா சபை மாவட்ட சபையிடம் வேண்டிக்கொண்டது. அந்த அடிப்படையிலே மாவட்ட சபை கீழக்கரை வட்டார உலமா சபை அணுகி நாங்கள் 2 தடவை ஆலோசனை செய்தோம். முதலாவது ஆலோசனையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தமிழ்நாட்டில் கலாவின் அதிர்ந்தவர்கள் வேளாண் பட்டார்கள், பெரும் உற்சாகம் அடைந்தார்கள். மாநில உலமா சபை நிர்வாகிகளும் நாங்களும் கமல் காக்கா அவர்களை அவருடைய இடத்திலே சந்தித்து பேசினோம். அவர்கள் ஏற்கனவே இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே மீண்டும் எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆர்வமாக நம் நகரிலே இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிப்போம் என்று கமல் காக்கா அவர்கள் மன மகிழ்ச்சிகளுக்கு உற்சாக வார்த்தைகளை சொல்லி ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையிலே எல்லாரும் திரும்பினால் இந்த நிகழ்வு இன்றைய தினம் நிறைவு அடைய இருக்கின்றது. இந்த நேரத்தில் நன்றி கூறுவது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் நமக்கு காட்டித்தந்த வழிமுறை. அந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்ற நிலைமையை நாம் இருக்கின்றோம். உங்களோட எனக்கு ரொம்ப கஷ்டத்தை பேச முடியல. நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்க. எல்லாருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, எல்லாரும் பசியில் இருக்கிறதுனால இந்த நிகழ்வு சிறப்பாக இந்த பணியை நடைபெறுவதற்கு எங்களுடைய மாநில உலமா சபைக்கும் மாவட்ட சபைக்கும் வட்டார சபைக்கும் நகர சபைக்கும் உங்கள் ஒத்துழைப்பாக இருந்து உதவிகளை பெற செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருந்து சிறப்பித்த நம்முடைய சமுதாயத்தின் உறவாளர்கள் அனைவருக்கும், இன்னும் இந்த நிகழ்வுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய ஒளிவரும் உலமாக்களை ஏழையவர்கள் வந்தாலும் சரி, நாங்கள் அவர்களுக்கு தற்போதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கின்றோம் என்று செய்து கொடுத்த கமல் காக்கா அவர்களுக்கும் இன்னும் மகிழ்ச்சியாக தனியாருடைய முதல்வர் மாவட்ட ஆட்சியர் சதானந்த அவர்களுக்கும் இன்னும் அநீதியா மசாவுடைய முதல்வர் மற்றும் உண்டான நிர்வாகர்களுக்கும் இன்னும் அத்தாயி மசாவுடைய முதல்வர் மற்றும் உண்டான நிர்வாகர்களுக்கும் இன்னும் தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக அமைத்துக் கொண்ட அனைவருக்கும், இன்னும் காலை உணவும் மதிய உணவும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கமல் காக்கா அவர்களுக்கும், இன்னும் இடையே ஸ்நாக்ஸ் நம்ம எல்லாருமே திருநெல்வேலி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாருமே சாப்பிடணும் கட்டாயம் இருக்கோம். நாங்கள் பார்க்கணும் பயணித்து நல்ல அளவுக்கு சிறப்பான ஸ்நாக்ஸ் ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய மாவட்ட ஆட்சி அவர்களுக்கும், இன்னும் மாநில மாவட்ட கீழக்கரை நகர கீழக்கரை வட்டார ஜமாத் சபை நிர்வாகிகள் மற்றும் வரலாற்றுகளும் முழு தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற அத்துணை பெருமக்களுக்கும், நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல பக்கத்தில் மாநிலத்திலிருந்து வந்த பாலக்காடு வரலாற்றுகளுக்கும், இன்னும் பக்கத்தில் மாநிலம் அல்ல அயல்நாட்டிலிருந்து நிகழ்ச்சியை கண்டுபிடிக்க வந்த நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவட்ட வரலாற்று
ஒவ்வொரு சிறப்பான நடைமுறைகளுக்கு கீழக்கப்பட்ட வரலாற்று நல்ல வரலாறு சீனிகளை போட்டு சீனி பாய்கள் செய்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரொம்ப துணிப்பாக வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மாவட்ட வரலாறு செய்திருந்தார்கள், மாநில வரலாறு செய்திருந்தார்கள். ஆனால் மாற்ற அவர்களுடைய நன்றி தெரிவிப்பதோடு அத்தாய் மதசாமிய மாணவர்கள் அவர்கள் சேவையாளர்களாக இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பங்களிப்பையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த நன்றியை எல்லாருக்கும் கைரன் சத்தியா விஞ்ஞானா விதாரி என்ற மாற்றமோடு நிறைவு செய்கிறோம். அதாவது நம்முடைய முற்றுமுழுதை அங்கீகரிக்கப்பட்ட அமீனியா மசாவா கொடுத்தாங்க. அதே மாதிரி அரிசியா மாணவர்களும் சேவையாளர்களாக வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கோம். அதனால யாராவது ஊழியர்களுக்காக அதற்காக மனம் கொடுத்து கொள்ளுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த அல்லாஹ்வுக்கு பல நன்றிகளை தெரிவிப்பதோடு அல்லாஹ்வுடைய நற்கூலி நற்பாக்கியம் நாம் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்ற துஆவை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وسلم